தமிழ் திரைப்பட ரசிகர்களை இன்று நாம் பார்க்க இருக்கும் படம் கேம் சேஞ்சர். சங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, தமன் இசை. இந்த படத்தில் மிகவும் பிரபலமான டைரக்டர், பிரபலமான நடிகர் என்ற ஓட்டத்துடனே நாம் சென்றோம். 2 மணி நேரம் 62 நிமிடங்கள் ஓடிய இந்த திரைப்படம் தமன் இசையில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணிய நிலையில் ராம் சரண் ஐபிஎஸ், கோவக்காரர், ஐஏஎஸ், எலெக்ஷன் கமிஷனர், இப்படி 4 கவர்மெண்ட் போஸ்ட் ஈஸியாக வாங்கிடுறார். இந்த படத்தில் இருக்கிற பெரிய தொங்கலே ஆச்சரியமாக இருக்குது. கலெக்டருக்கு எல்லை தாண்டி வந்தால் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களாம். இந்த கதை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் போய் கலெக்டர் யாரையும் சந்திக்கக்கூடாதான். அதுக்கு அது எல்லை. எப்படி இப்படி சிந்திக்கிறாங்கன்னே எனக்கு புரியலை. கோவக்காரர் ஹீரோ, அவர் கோவத்தை கட்டுப்படுத்தும் ஹீரோயின். காதல் ஏன் பிரிவு என்று பார்த்தா ஐபிஎஸ் ஆகிட்டாரா, ஐஏஎஸ் ஆகாமல் 5 மார்க்கில் ஐஏஎஸ் போஸ்டிங் போச்சான். இப்படி கதை விடுறாங்க பாருங்கள். என்ன எந்த இதுவும் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க. இந்த படம் ஒன்றும் இல்லைங்க, சுருக்கமாக சொன்னோம்னா 3 படம் தாங்க. இந்தியன், முதல்வன், அப்புறம் கடைசியாக சிவாஜி படம். இதில் அந்த அரசியல் ஊழல் வச்சு கதை இதுதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. இது கேம் சேஞ்சர் இல்லை, அரசியல் சேஞ்சும் இல்லை, ஊழல் சேஞ்ச். லைட்டாக சேஞ்ச் பண்ணி அதில் முதல்வர் பதவிக்காக போட்டி, இப்படி ஒரு கதை. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இப்படி போகுது. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா திடீர்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆகி முதலமைச்சர் இறந்துடுறாரு. எலெக்ஷன் நடக்குது. எஸ்ஏ சூர்யா அதுக்கு போட்டிடுறார். அவர் தான் வில்லன். ஜெயராமன் காமெடியன் ஆக்கிட்டாங்க. படத்தில் ஒரு கேரக்டர் வருவார், கலெக்டருக்கு உதவியாக வருவாங்கள்ல, டாலி அந்த மாதிரி இது வச்சுக்கிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும்போது தான் அவர் வர்றாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸராக இதெல்லாம் இருக்கார். எங்கே பார்த்தாலும் கூடயே அசிஸ்டண்ட்டாக திரிகிறார். இந்த கதையே நமக்கு புரியலைங்க. ஏன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனரை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் பப்ளிக், அதுவும் எலெக்ஷன் கவுண்டிங் பிளேஸில் அடிக்கிறார், சண்டை போடுறார். பத்திரிக்கையாரங்க இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்காது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் புல்டோசர்லாம் வச்சு இடிக்கிறாங்க. என்ன கதை விடுறார் டைரக்டர் சங்கர். அது இசை, பாட்டு. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் சங்கரை காணும். ஏன்னா தமிழ் ரசிகர்கள் மறதி ஜாஸ்தி போல இருக்கு. அந்த நினப்பில் தான் இந்த படத்தை 3 பழைய படத்தை கலந்து ஒரு படமாக கொடுத்துருக்கார். அதுவும் கார்த்திக் சுப்புராஜிட்டிருந்து வாங்கின கதையா. என்ன அட்டூழியம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக கார்த்திக் சுப்புராஜ் அவர் படத்து கதையே சுட்டு அவருக்கு வித்துட்டார். கேம் சேஞ்சரை பொறுத்தவரையிலும் ராம் சரண் நடித்த படங்களிலே இப்படி குழப்பம் வாய்ந்த ஒரு படம் இதுவரை வந்ததில்லை. அதனால் சங்கர், நீங்கள் அங்கேயே இருங்க, இங்கே குழப்ப வேணாம். ஏன்னா யாரும் இங்கே இருக்கிற தமிழ் ரசிகர்கள் ரசிப்புத்தன்மை குறைந்து போகவில்லை பழைய கதையை திருப்பி திருப்பி பார்ப்பதற்கு. அதனால் கேம் சேஞ்சர் ஒரு முறை சென்று பாருங்கள். சங்கருடைய பிரம்மாண்டத்திற்காக. அவர் பாடல்கள் காட்டியிருக்கும் அந்த காஸ்டியூம்ஸ் பிரம்மாண்டம், அதெல்லாம் சூப்பர். சண்டை காட்சிகளும் ஓகே. ஆனாலும் பாடலில் கூட ராம் சரணுடைய டான்ஸ் மூமெண்ட்டு, சண்டை காட்சியில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சங்கர் படம்னாவே சண்டை அந்தரத்தில் அது இதுலாம் இருக்கும். ஓப்பனிங் சீனில் ஒரு ட்ரெயினில் ஒரு சண்டை வருதுங்க, அது கூட சுமார் தான். அதனால் இது சங்கர் டைரக்ஷனில் வந்த படமா என்பது ஒரு சந்தேகம்தான். எனவே திரைப்பட ரசிகர்களே, ஒரு முறை சென்று திரையரங்கில் பார்க்கக்கூடிய படம்தான் என்றாலும் சங்கர் படம் என்ற எதிர்பார்ப்பில் சென்று விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.